உனக்கு ஹரிய தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடந்துகிட்ட? தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில உணர்வுகளை ரகசியமா வச்சுக்க முடியாது. உனக்கும் ஹரிக்கும் ஒரு அழுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு எனக்கு தோணுது. லவ் பண்றியா? அப்படி எதுவும் இல்ல. உன்னை நீயே ஏமாத்திக்கிற. சில சமயம் நம்மள நாம ஏமாத்துக்கிறப்போ ஒரு நிம்மதி கிடைக்குது. உனக்கு ஹரி மேல என்ன கோவம்? எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்ல. அப்ப காதல் மேல கோவமா? இல்ல. அப்புறம் ஏன் இந்த டென்ஷன்? எனக்கு என்னமோ அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போய் சொல்ற. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனாலதான் கோவம் வருது. ராதிகா, எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்க மேலதான் அதிகமா கோவம் வரும். என்ன ப்ராப்ளம் சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ப்ராப்ளம் வேற எங்கேயும் இல்ல, உனக்குள்ளதான். அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன், எரிச்சல். அனி, அவர் சீட், ஃப்ராட். அவனை நல்லாவே நம்பினேன், ஏமாத்திட்டான். இப்ப அவன் கூட மோனிகான்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்கா. அதனால என்ன? அவ யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணல. எனக்கு ஹரிய தெரியும். அவன் தப்பானவன் இல்ல. உனக்குள்ள எந்த சந்தேகம் இருந்தாலும் நீ அவனை கேட்கணும். காதலே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? சந்தேகத்தோட ஒரு உறவு நீடிக்கிறது, சந்தேகத்தினால ஒரு உறவு முடிகிறது. இது ரெண்டுமே சரியில்லை. நீ ஹரிய பார்த்து பேசு. மாட்டேன். என்னங்க காலங்காத்தால பட்டையெல்லாம் போட்டு ஒரே சந்தோஷமா விளையாத்திட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வியாபாரம் தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது உலகம் இவ்வளோ பெருசுன்னு. கன்னியாகுமரிலேருந்து காசிவரம் போயிட்டு வந்தோமே, இன்னமும் என் கண்முறை அப்படியே நிற்குதுமா. அதான் போயிட்டு வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? முதல்ல கடைக்கு கிளம்புற வழியை பாருங்க. பாவம் பாஸ்கரங்க தனியா கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கான். எங்க அவன்? பாஸ்கர், அப்பா கூப்பிடுறாருப்பா. வந்துட்டேன். என்னப்பா கடை கிளம்பிட்டு இருக்கேன்? எங்கப்பா உன் பொண்டாட்டி? ஏதோ டயர்டா இருக்கான், அதான் தூங்கிட்டு இருக்கா. என்னடா அது மணி 9 இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? இல்லத்த, தலைவலியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். தலைவலின்னா காலையில் எழுந்திரிச்சு மாத்திரை போட்டு காஃபி குடிச்சா சரியா போகுது. மற்ற இருக்காளே, இவ தூங்கி நான் பார்த்ததில்லை. நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் தூங்குவா. காலையில் நான் எழுந்ததுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவா. அதுதான்மா பொம்பளைக்கு அழகு. அது என்ன ராத்திரியா என்ன ஒரே சத்தம்? கதவை மூடிட்டு தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருந்தியா? சத்தமா? அது அந்த டிவில இருந்து வந்த சத்தமா இருக்கும். வர வர இந்த குடும்பம் கூத்தாடி குடும்பம் ஆகி போயிட்டு இருக்கு. என்னடா அதெல்லாம்? ஒன்றும் இல்லைப்பா, பாவம் பாவ ராத்திரி முழுக்க உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தா. அவளை போய் தைய தக்காளி குதிச்சான்னு. ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? கூத்தாடி குடும்பம்னு சொன்னவன் மாமியார உன்னை பார்த்து குடும்பத்துக்கு எடுத்தவன் சொல்ல வைப்ப. தலைவலிக்கு மருந்து சொன்ன எங்க அண்ணனை உன்னை பார்த்து நீயே ஒரு தலைவலின்னு சொல்ல வைப்ப. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த நாடகத்தை நடத்தி வச்சதே அடியன்தான். உனக்காக வக்காலத்தை வாங்குறானவன் புருஷன், அவனை உங்ககிட்ட இருந்து பிரிப்பேன். நேற்று ராத்திரி உன் புருஷனுக்கு பாலை ஆத்தி ஆத்தி கொண்டு வந்து நான் கொடுத்தேன். அது உனக்கு தெரியும். உனக்கு பாதி எனக்கு பாதின்னு ஆசையா அந்த பாலை குடிச்சிங்க, அதுவும் உனக்கு தெரியும். ஆனா அந்த பாலில் தூக்க மாத்திரை கலந்துருந்தேன், அது யாருக்கும் தெரியும். சாதாரணமா 5 மணிக்கு துள்ளி எழுந்து வருவேன், இன்னைக்கு 9 வரைக்கும் தூங்கினியே. இப்ப ஏன்னு புரியுதா? ராத்திரி பூரா ஒரு சலங்கை எடுத்துக்கிட்டு சலசலா சலசலா சலசலன்னு வீடு பூரா உலாத்திட்டு இருந்தேன். இதுதான் ஆரம்பம்.
இன்னும் நிறைய இருக்கு. என்ன மழை வரும்னு எதிர்பார்த்து துணி எடுக்க வந்தியா? இனிமே நீ எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காதுமா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னன்னு சொன்னாதானே எனக்கும் தெரியும். என் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே அஸ்தமனமாகி 6 வருஷம் கழிச்சு இப்பதான்ப்பா அமைஞ்சிருக்கு. ஆனா அதையும் கெடுத்துருவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. யாரு? வேற யாரு? எல்லாம் அந்த கிழக்கு பிடிச்சவர் தான். சுப்பையாவா? ஆமா. என்ன பண்ணா? என்ன பண்ணல? எப்படியாவது மாலதி அவன் வீட்டுக்கு அமிச்சு அவளை வாழா வெட்டி ஆக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. அவர் கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க சொல்லிட்டேன். அவனை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல? இதெல்லாம் சின்ன விஷயம்டா, சாதாரணமா எடுத்துக்கடா. அப்போ பெருசா ஏதாவது நடக்கிற வரைக்கும் அவரை கண்டிக்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காதுடா. இப்படியே பேசிட்டு இருங்க, என்னைக்காவது பெருசா நடக்கும், அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் லேட் ஆயிருந்தது காரணமே அவர்தான். பால்ல தூக்க மாத்திரை கலந்துருக்காரு. நாளைக்கு விஷத்தை கலக்க மாட்டாருக்கு என்ன பண்ணிச்சோம்? டேய், நீங்க எதுவும் பேசாதீங்க. அவரை கூப்பிட்டு மாலத்தியை டார்ச்சர் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இனிமே மாலத்தியை முறைச்சிக்கிட்டு நின்னாரு, முறைக்கிறதுக்கு முகமே இருக்காது. தானும் வாழ மாட்டேன், மத்தவங்களையும் வாழ விட மாட்டேன்னு நினைக்கிறவன் மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்டவனை பார்த்து நீ ஏன் பயப்படணும்? எதிர்த்து நில்லு. அப்பதான் உன் குழந்தைங்களை நீ கரை சேர்க்க முடியும். எல்லாம் சரிதான் அண்ணி. ஆனா வியாபாரத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறோம். நீயும் கத்துக்கோ. ஐஸ்கிரீம்ஸை எந்த விலைக்கு வாங்கணும், எந்த விலைக்கு விற்கணும்னு ஒரு பிரைஸ் லிஸ்ட் இருக்கு. அதை பார்த்து வியாபாரம் பண்ணு. போக போக எல்லாம் சரியாயிடும். இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா? பண்ணு. தப்புக்கு பயந்து தள்ளி நிக்காத. தப்பு பண்ணி கத்துக்கிறதுலயும் ஒரு அனுபவம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல நீ உறுதியா இருக்கணும். உன் மனசுல இனிமே நானும் என் குழந்தைங்களும் என் சுய சம்பாத்தியத்துல தான் சாப்பிடுவோம் அப்படின்னு பயம் தன்னால ஓடிடும். எந்த தப்பும் வராது. புரியுதா? குட். வா. என்ன இப்ப ஃபைனலா சொல்றேன். உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, ஆனா அது லவ் இல்ல. அன்பு காதல் உங்க விஷயத்துல என்னால பிரிச்சு பார்க்க முடியல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வேண்டாம், நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இனிமே எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். என்னால உன்னை மறக்க முடியல. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. சிப்படா. மாட்டேன். வேண்டாம் வேண்டாம். வேணும், நீ எனக்கு வேணும். இப்ப நான் உன்னை ஏதாச்சும் பண்ணா நீ என்னை கல்யாணம் பண்ணி தாண்டி ஆகணும். அம்மா, எல்லாம் கீழே பார்த்துட்டு தான் வரேன். என்ன வாக்கிங்க? எங்க எங்க ஓடுற? என்னம்மா, என்ன ஆச்சு?
வெக்கமா இல்ல? அண்ணி பேச பேச காதல்ல பிடிவாதம் இருக்கு. ஆனா அது வெறியா மாறிடக்கூடாது. உனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிறது முக்கியம் இல்லடா, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். காதல்ங்கிறது உடம்ப தொடர விஷயம் இல்ல, உயிரை தொடர விஷயம். புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட 2 பேருக்கும் பிடிச்சிருந்தாதான் அது தாம்பத்தியம், இல்லைன்னா வேற. உனக்கு ஒரு பொருள் கிடைக்கலங்கிறதுக்காக அது மத்தவங்க யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கையை தொட்டதுக்கே அவன் கையை வெட்டணும். போடா போடா. இனிமே இது மாதிரி நடக்காது. ஆனா நடந்ததை யார்கிட்டயும் சொல்லிடாத. வா. காதல்ல பிடிவாதம் இருக்கலாம், ஆனா அது வெறியா மாறிடக்கூடாது. உனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிறது முக்கியம் இல்லடா, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். காதல்ங்கிறது உடம்ப தொடர விஷயம் இல்ல, உயிரை தொடர விஷயம். என்னங்க, என்ன நம்ம பாபுவோட போக்கே சரியில்லை. என்ன பண்ணா? வீட்டில் சும்மாவே இருக்கான் இல்லையா, அதனால டைம் வரப்போ தானா வேலைக்கு போவா. போ. நான் சொல்ல வந்ததை முழுசா கேளுங்க. சரி சொல்லு. உங்க அக்காவையும் ஈஸ்வரியும் சீக்கிரமா ஊருக்கு அனுப்பினா நல்லா இருக்கும். வள்ளியம்மா, உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அது முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போ. பாபு விஷயத்தை ஆரம்பிச்சா அது சொல்லு. ரெண்டும் ஒரே விஷயம் தாங்க. பாபு மறுபடியும் ஈஸ்வரி கிட்ட வம்பு பண்றான். அது வயசு கொளார, இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்றியே, ஏ நீ கண்டுக்க வேண்டியதானே? கை மீறி போயிட்டாங்க. இவன் அவகிட்ட போய் நான் தப்பு பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அவங்க வர சொல்லு, நான் பேசுறேன். ஒரு அறை விட்டா சரியா போயிடும். வேண்டாங்க, இவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா நம்ம பாபு திருந்திடுவான். விட்டு கொடுக்காத, உன் பையனை விட்டு கொடுக்காத, தலைமையில வச்சுக்க. சரி சரி, யாராவது அமிச்சே 2 டிக்கெட் வாங்கிட்டு வர சொல்லு. போ. சாரி அண்ணி. வெரி சாரி அண்ணி. என்கிட்ட எதுக்கு சாரி கேக்குற? போய் அவகிட்ட கேளு. ப்ளீஸ் அண்ணி, ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னை மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நடந்ததை பத்தி பேச வேண்டாமே. எப்படி பேசாம இருக்க முடியும்? இன்னைக்கு தான் இன்னும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லையே. நீ மன்னிப்பு கேட்கறதாலையோ இல்ல நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றதாலையோ இது எதுவும் சரியாயிடாது. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இனிமே இந்த ஈஸ்வரி, காதல் இதை எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு உன் மனசையும் புத்தியையும் யூஸ் பண்ணு. அதுதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது.
இது இல்லையா லைஃப்? இன்னும் நிறைய இருக்கு. ஃப்ரைடே மேகசின் வந்திருக்கும், போய் பாரு. உன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஜாப் இருந்தா அப்ளை பண்ணிக்கோ. போ. அடியன் செல்ல குட்டி, குழந்தைக்கு திருஷ்டி போட்டு சின்னதா வைக்க கூடாது. முகத்தை பார்த்ததும் பொட்டு தான் தெரியணும். அவ்வளவு பெருசா வைக்கணும். அப்பதான் காத்து கருப்பெல்லாம் அண்டாது. உங்க நெத்தில இருக்க மாதிரி பெரிய பொட்டா வச்சா அப்புறம் முகத்துல பொட்டு இருக்காது. பொட்டுக்கு நடுவுல தான் முகம் இருக்கும். மதினி, இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்குங்க. எதுக்கு? உங்களுக்கு புடவை, ஈஸ்வரிக்கு சுடிதார்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு? 50 படி அரிசி, பருப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? இதுல 2 டிக்கெட் இருக்கு, காரைக்குடி போக. இதுக்குதான் நான் இம்புட்டு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு ஊர்ல போய் இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு படுது. யாருக்கு படுது? எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும்னா அப்ப அந்த லிஸ்ட்ல நான் இல்ல, அப்படிதானே? ஓஹோ, உங்க கேங் லீடர் அண்ணி தானே? அவங்க டிசைட் பண்ணிருப்பாங்க, வந்து நிக்கிறீங்க. இப்ப நாம தானே பேசிட்டு இருக்கோம். எதுக்கு அனாவசியமா அவளை இழுக்கிற? சரி, இழுக்கல, காரணத்தை சொல்லுங்க. அதான் சொன்னேனே, குடும்ப சூழ்நிலை இப்ப என்ன திடீர்னு ஊருக்கு போக சொன்னா எங்க போவேன்? சமைச்சு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? அண்ட ஒரு நிழலும் இல்ல, சாஞ்சுக்கிட சோவரும் இல்ல. மதினி மதினி மதினி, ஒப்பாரி எல்லாம் வைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு தானே. நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, பின்னையா போ சொல்றீங்க? அம்மா சொல்றதும் சரிதானே. இப்படி திடீர்னு அவங்கள போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? நீ குழந்தை வாங்கிட்டு உள்ள போ, நாங்க பேசிக்கிறோம். அப்போ நான் இதுல தலையிடக்கூடாது, அப்படிதானே? அம்மா ஊருக்கு போனா பாதிப்பு எனக்கு தான். கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்படணும். நான் 6 குழந்தைகளை பெற்றவ. அவங்கள விட கை குழந்தைய நல்லா பார்த்துப்பேன். அவங்க இங்க இருந்த பல பிரச்சனைகள் வரும். போக வேண்டாம்னு சொல்லாத. மதினி, குழந்தை என்கிட்ட கொடுங்க. இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எனக்கும் கொடுக்கணும். எனக்கு நல்லாவே தெரியும், இந்த முடிவை அவங்க தான் எடுத்திருப்பாங்க. அம்மா ஊருக்கு போகணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருந்தா அவங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் அதிகாரம் இருக்கு. சித்ரா, புரியாம பேசாத. இந்த முடிவை அண்ணி எடுக்கல, உங்க மாமா எடுத்தது. மாமா பேரை சொன்னா நான் பயந்துருவேனா? இந்த முடிவை யார் எடுத்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அம்மா என் கூட தான் இருப்பாங்க. இந்த முடிவை வேற யாரும் எடுக்கல. நீ சொன்னியே, அவதான் கெட்ட எண்ணம் புடிச்ச. அதான் ஆண்டவன் ஒரு புள்ளைய கூட கொடுக்கல. நல்ல வார்த்தையா பேசுங்களேன். ஏன்? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கெட்டெண்ணம் பிடிச்சவங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க சொல்லுங்க, குழந்தை தானா பிறக்கும். போதும், நிறுத்து. இவங்க இங்க இருக்கிறதுனால ஏதாவது லாஸ் ஏற்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, நான் பேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமா பேசாத, அது நல்லதுக்கு இல்ல. நீ காப்ப